எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று என் தமிழன்னைக்கு முதல் வணக்கத்தையும் அவையோருக்கு மறு வணக்கத்தையும் கூறி என் உரையை துவங்குகிறேன். இன்று நான் கருவூரார் சித்தரின் கருத்துக்களையும் மற்றும் அவர் மக்களுக்கு நல்கிய அறிவு நெறியை பற்றி உங்களிடம் உரைக்க வந்துள்ளேன். அரிது மானிடராய் பிறத்தலரிது, மானிடராய் பிறந்தும் கூன் குருடு செவிடு பேடி நீக்கி பிறத்தலரிது. பேடி நீக்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது என்கின்றார் ஔவையார். இறைவன் படைத்ததில் அரிதான பிறவிதான் இந்த மானுட பிறவி. அதிலும் அறிவு கொண்டு நாம் ஆற்றும் செயலானது நம் வாழ்வை செம்மையாக்க வல்லது. ஆக ஒருவரின் வாழ்வு நன்முறையில் நிலை பெற்றிருக்க காரணம் அது அவரின் அறிவை சார்ந்துதான் இருக்கிறது. இதைத்தான் ஐயன் வள்ளுவனும் அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கலாக அரண் என்கின்றார். அதாவது அறிவு நம் அழிவை வராமல் காக்கும் கருவி, அது பகைவராலும் அழிக்க முடியாத உட்கோட்டை என்கின்றனர். ஆக அறிவை கொண்டு நாம் ஆற்றும் செயலானது நமக்கு அரணாக இருந்தாலும் மனிதனின் மனமானது தடுமாறும் நிலையை பெற்றதாகவும் சமநிலையில் இல்லாது அது பல கற்பனைகளையும் பல தீய எண்ணங்களையும் உள்ளடக்க பெற்றதாகவே இருக்கிறது. ஒருவரின் வாழ்வு இயல்பாகவே பல சிக்கல்களை உள்ளடக்க பெற்றிருக்கிறது. சீரான வாழ்வு வாழ வேண்டுமெனில் அவன் மனதை தன்வசப்படுத்தி கட்டுப்பாடுடன் செயல்புரிதலே மிக அவசியமாகும். ஆசை என்னும் மாய வலையில் சிக்காமல் நாம் மேம்பட வாழ வேண்டுமெனில் சித்தர்கள் நமக்கு பாடங்களை தங்களின் பாடல்களின் வழி சொல்லிவிட்டு சென்றுள்ளனர். சிவனையே மூலமாக கொண்டு பல சித்தர்கள் தோன்றி வாழ்ந்து வந்து தங்களின் தவ வலிமையால் மக்களுக்கு பல நற்செயல்களை செய்துள்ளனர். அவ்வாறாக 18 சித்தர்களுள் நீங்க முடியாத இடத்தை பெற்றவதான் கருவூரில் பிறந்து போகரின் சீடனாய் அஷ்டபந்தத்தை அறிய பெற்று ராஜராஜ சோழனுக்கு குருவாய் அவரஞ்சிக்கு ஞான உபதேசத்தை அளித்ததுடன் அல்லாது ஸ்ரீரங்கனின் நவரத்ன மாலையையும் தந்தளித்து அந்த அரங்கனையே சாட்சியாக நிற்கச் செய்தவர். தங்கத்தால் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலையை தான் செம்பு கலந்தமையால் தன்னை சிறையில் அடைத்த மன்னருக்கு தங்கத்தால் நடராஜ சிலையை உருவாக்கி தந்து பாடம் புகட்டியவர். குருவின் ஆணைக்கு செவியை சாய்த்ததுடன் அல்லாது பெண் சிலையை வா வா என்று அழைத்து உயிரும் அளித்து தனது குருவையே மிக பெருமிதற்குரிய செய்தவர்தான் கருவூரார் சித்தர். இவர் ஒரு யோக சித்தர். இவரின் குலத்தொழிலே வெங்கு செம்பலம் பித்தளை தங்கம் போன்ற உலோகங்களை கொண்டு இறைவனின் திருமேனியை வார்த்து கொடுப்பவர். இவரின் குருவோ போகரின் சீடனாவார். ஆமேதான் தேவதச்சன் என்று சொல்லி அப்பனே அவன் மயன் என்பார்கள். நாமேதான் சொன்னபடி மயனுக்கல்லோ நாடான கருவூரார் பிறந்தாரல்லோ. போமேதான் பொன்னுலக தேவதச்சர் பொங்கமுடன் கருவூரார்க்கு ஈடில்லையே. ஆமேதான் பாண்டியருக்கு உருவு செய்து அப்பனே தான் கொடுத்து சித்துமாமே சித்தான கருவூரார் என்று சித்து சின்மயத்தில் பேரின்பம் கொண்ட சித்து முத்தான வயதத்துவ முன்னூற்றாண்டு முது உலகில் பாண்டியனு உகந்த சித்து பக்தியுடன் சிதம்பரமா தேவஸ்தானம் பட்சமுடன் நிர்மித்த ஞான சித்து என்று போகர் தன் பாடலில் புகழ்ந்து உரைத்திருக்கிறார். கருவூரார் சித்தர் பல நூல்களை இயற்றி இருந்தாலும் அதில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுவது கருவூரார் வாத காவியம், கருவூரார் வைத்தியம், கருவூரார் ஞான யோகம், கருவூரார் பலத்திரட்டு, கருவூரார் பூசாவிதி. இந்த 5மே மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இவரின் சிந்தனையும் செயலும் பலருக்கு பித்தனாகவே பிரதிபலித்தாலும் இவர் கொண்ட கருத்தினில் மிக உறுதியுடன் செயல்பட்டார். துய்ய நெறி காட்டுவார் சித்தர் நூல் நெறி காட்டுகின்றார் எத்தர் என்ற காரை சித்தரும் கோவிலாவதேதடா குலங்களாவதேதடா கோவிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரே கோவிலும் மனத்துள்ளே குலங்களும் மனத்துள்ளே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று சிவவாக்கிய சித்தர் என இவ இருவருமே கூறுவது
புறத்தினால் இறைவனை தேடாது அகத்தின் அறிவை கொண்டே இறைவனை எளிதில் நாடிவிடலாம் என்கின்றனர். அந்த கருத்தை அவ்வண்ணமே வழிமொழிகிறார் நம் கருவூரார் சித்தர். நூலறிவு அது நம்மை அடிமையாக்கும். நூலறிவு என்பது அடிப்படை மூலமே. நூலறிவினால் நம் அறிவாற்றல் மழுங்கி போகும். எனவே மெய்ஞானம் கொண்டு ஊனும் உயிரும் சீர்மையடை செய்யும் என்று தங்கள் பாடலின் வழி விளக்கியுள்ளார். பல நூலை படித்து படுகுழியில் வீழ்வார், ஏற்றபடி மனம் போனார் புத்தி போச்சே, ஏழை மதி போகாதே என் தாய் பாதம், காய்ச்சிதா பூத்த மலர் கருத்தையூன்றி நீ சென்று நினைப்பென்று மேதும் காணார், மதிப்பெருகும் கதி பெருகும் வாதம் வாதம், வருந்தாத எத்த முறை யாகாதப்பா, நிதி பெருகும் இவர் புரிய வாதப்பாகும், பொய் பேசி சாத்திரங்கள் மிகவும் கற்றே, பூசையது செய்வோமென்று கூட்டம் கூடி, பாசியது மிக பேசி பாட்டு பாடி, படிப்பார்கள் மந்திரத்தின் பயனை காணார், சமர்ந்த அறிந்தால் அவன் வாமியவன சித்தனே என்று தனது கருவூரார் பூசா விதியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நூல்கள் பல கற்று பெற்றவர் அவர்களால் சிந்தனையில் தெளிவாக இருக்க முடியாது. நூல்களை கொண்டு வாழ்க்கையை ஏற்றினால் அது நம் மெய்யறிவை அழித்து பொய்யை வாழ்வை துறக்க செய்யும். மெய்ஞானமே நமக்கு நல்லறிவை வழங்கும் என்று தன் பாடலின் வழி விளக்கி இருக்கிறார். ஒருமுறை கருவூரார் நெல்லையப்பரை தரிசிக்க சென்றபோது அவரை பெயரிட்டு அழைத்தார். நாம் அனைவருமே இறைவனை வழிபட வேண்டுமெனில் அவரை பணிந்து அழைத்து வணங்குவோம். ஆனால் அவரோ நெல்லையப்பா 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 என்று 3 முறை அழைத்தும் இறைவன் காட்சி தராததால் இறைவனிடம் கோபம் கொண்டு இங்கு கடவுள் இல்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டார். அதன் பின் நெல்லையப்பரே கருவூராரை தேடிச் சென்று அவரை சினத்தை தணித்து காட்சியும் அளித்தாள். இது போன்ற பல அற்புதங்களையும் இவர் நிகழ்த்தி இருக்கிறார். மன்னர் ராஜராஜ சோழன் தஞ்சையில் மாபெரும் சிவபெருமான் ஆலயத்தை நிறுவிய போது சித்தர்களுக்கெல்லாம் மூலவரான ஆதி மூலருக்கா இவ்வளவு பெரிய ஆலயம், கைலாய நாதன் மீது சோழ மன்னன் கொண்ட பேரன்பு எத்தகையது என்று போற்றி கூற, அதே சமயம் தான் அமைத்த கோயிலில் கர்ப்பகரத்தில் ஆவுடையாரை பிரதிஷ்டை செய்ய இயலாமல் அஷ்டபந்தம் இலகுவிட அதை நினைத்து சோழ மன்னனோ துயரப்பட்டு கொண்டிருந்தார். அன்றைய தினம் இரவில் மன்னர் கனவில் போகரின் அசரீதி ஒலிக்க, மன்னா கவலை விடு, நாளை எனது சீடன் கருவூரார் வந்து பந்தனத்தை இலகிவிடும் கொடிய அரக்கனை விலக்கி விடுவார் என்று கூற, அவ்வாறாக மறுநாளே கருவூராரும் கோவிலுக்கு வந்து சேர மாபெரும் மன்னனான ராஜராஜரும் அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி உள்ளே அழைத்து செல்ல, அச்சமயம் மாபெரும் இறைவனின் சிலையை கண்ட கருவூராரும், நெற்றியின் கண் என் கண்ணில் இன்று அகலா, நெற்றியின் கண் என் கண்ணில் இன்று அகலா, நெஞ்சினில் அச்சிலம்பு அளிக்கும் பொன் திருவடி என் குடிமுழுதும் ஆள, புகுந்தா போக இல்லையே, மற்ற எனக்கு உறவு ஏன் என்று இறைவனை போற்றி பாட, மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத விற்பனர்கள் மந்திரம் ஓத, அஷ்டபந்தத்தை ஊற்றி அதில் வெற்றிலையும் பாக்கையும் கூடிய தனது உமிழ்நீரை கருவூரார் உமிழ பொருந்தியது சிவனின் சிலையானது. ஆகவே சிவனிருந்து விளையாடும் தெருவை பாரு, மொழிவதற்கு இந்நூலை விட வேறொன்றுமில்லை, முன்னதி அந்தமோடு நடுவும் சொன்னும் சொல்லாதவும் முதல் கருவும் சொன்னும் உற்பனமாய் பார்ப்பவர்கள் சித்தர் தாமை என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கருவூரார் தனது பாடல்களில் விளக்கியுள்ளார். உலக மக்கள் பயன்பெற பல தத்துவ பாடல்களை இயற்றியும் 42 சித்தர்களை சீடனாக ஏற்றுக்கொண்டு பல ஆலயங்களில் தனது திருப்பணிகளை தொண்டாற்றியும் 29 ஆண்டுகள் ராஜராஜ சோழன் ஆண்ட ராஜ்யத்தை பாதுகாத்த இவரும் நின்றும் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கருவூரார் சித்தரை வணங்குவோம் என்று கூறி என் உரையை முடிப்பதற்கு முன்னால்
தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவ மேதி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த நானிலம் பயனுற வாழ்வதற்கே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.